ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம மலரை பற்றி பேசுவோங்களா? அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், தொப்பம்பாளையம் கிராமம். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுங்க, வயசு 39ங்க. இதுக்கு சளி பிடிச்சா நல்லா இருக்குது. சட்டுன்னு மாதக்கணக்கில் இழுக்கு. டாக்டருக்கு போய் 2000 3000 செலவு பண்ணாதான் சரியாகுது. அப்படி படாத பாடுபடுத்து அந்த சளி தொந்தரவு. இந்த நிலையில் அம்மா நம்ம மலருக்கு ஒரு உழவு சொல்லி கொடுத்தாங்க. என்ன, இன்னைக்கு 24 மணி நேரம் செவ்வாடையிலேயே இரு. வாரத்தில் 7 நாளுமே 24 மணி நேரம் முழு செவ்வாடையிலேயே இரு. இந்த சளி குணமாயிரு, வேறு எந்த வியாதியும் உனக்கு வராது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு மலருமே முழு செவ்வாடையிலேயே வாரம் முழுவதும் இருக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் மலருக்கு ஒரு எண்ணம், அது எப்படி செவ்வாடையில் இருந்த மாத்துக்கு வியாதி குணமாகும்? இப்போ நம்மளுக்கு சளி நல்லாகணுக்காக அம்மா சொன்னாங்கன்னு கட்டுறோம். இப்படி இந்த செவ்வாடை கட்டிக்கிறதுனால அந்த வியாதி குணமாகு புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்படியே நினச்சிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கின பின்னால் அம்மா கனவுல அது எப்படி குணமாகுது, செவ்வாடை கட்டுனா செவ்வாடை கட்டி கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்கு எப்படி வியாதி குணமாகிறது அப்படிங்கிறது அம்மா டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. ஆமாங்க, அம்மா வந்தாங்க. மலர்கிட்ட பார்த்து எப்படி குணமாகுதுன்னு கேட்டேல்ல, பா காமிக்கிறேன்னு சொல்லி அம்மாவும் மலரும் மிகச்சிறிய உருவமாக மாறிவிடுகிறார்கள். அணு மாதிரி, கடுகளவு அணு அளவு மாதிரி மாறிட்டாங்க. வா போலான்னு அம்மா மலர்னுடைய நுரையீரலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சுவாச பைக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. நுரையீரலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ரத்தம் ஓடுது, ஆக்சிஜன் பையெல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ள ரோஸ் கலர் ஆகாமல் ஆக்சிஜன் பையில் வெள்ளை கலர் ஆகாமல் மலருக்கு தெரியுது. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, பார், உன்னுடைய சளிக்கு காரணம் உன்னுடைய நுரையீரலுக்குள்ள இத்து போன ஓலையின் துகள்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நுரையீரலுக்குள்ள எப்படிங்க, இத்து போன ஓலையின் துகள்கள், தூசு. அந்த டஸ்ட் அலர்ஜின் காரணமாகத்தான் உனக்கு சளி நல்லாக மாட்டேங்குது. பார், இப்போ சரி பண்ணுறப்பான்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த தூசுலெல்லாம் வாயால் ஊதுறாங்க. உஃப்னு ஊதுன உடனேமே நல்லா பறந்து மலர்னுடைய மூக்கு வழியே வெளியே வந்துடுது. அதற்கு பின்னால் மலருக்கு சளியே பிடிக்கல, அந்த மாதிரி பிரச்சனையில் வரல, நிரந்தரமாக குணமாயிடுச்சு. இப்போ அம்மா சொல்கிறாங்க, செவ்வாடை என்னுடைய சொல்படி கேட்டு முழுமையாக செவ்வாடையை கட்டி கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நானே உனக்கு இப்போ செஞ்ச மாதிரியே நேரடியாக இறங்கி நடவடிக்கை எடுப்பேன். அதன் மூலம் அவர்களுக்கு பிடித்திருக்கின்ற வியாதியானது குணமாகிறது அப்படின்னு அம்மா சொன்னாங்களம்மா சக்தியில். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் நுரையீரல் விட்டு வெளியே வந்த பின்னால் பல உருவத்துக்கு 2 பேர் பண்ணிட்டாங்க. இப்போ அம்மா கேட்குறாங்க, ஆமாம் உன்னுடைய உடம்புக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன், அங்கே போய் என்ன பார்த்தேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நம்ம மலர் சொல்கிறா, 2 ஹேண்ட்பேக் பார்த்தேனம்மா அப்படிங்கிறா. ஆமாங்க, நுரையீரலில் ஹேண்ட்பேக்குன்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிச்சு. அது நுரையீரல் தான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, இல்லை அது ஹேண்ட்பேக் இல்லை, அதுதான் நுரையீரல், சுவாசப்பை, அங்கே தான் நான் அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு அம்மா மறைச்சிட்டாங்க. எப்படி பாருங்கள், அற்புதமான கனவின் மூலம் தன்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்த பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அம்மா காப்பாற்றுறாங்க, அது எப்படியெல்லாம் விளக்கி டெமோ பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க சக்தியில். ஓம் சக்தி.